எல்லோருக்கும் வணக்கம். உங்களில் பலரைப் போல நானும் பல வருஷமாக இந்த துக்ளக் ஆண்டு விழாவுக்கு வந்து சோவுடைய அவருடைய பேச்சையும் கேள்வி பதில்களையும் கேட்டு ரசித்தவள் நான். சரி, மன்னிக்க வேண்டும். இந்த சத்தத்தில் இவங்களெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், மன்னிக்கணும். மேடையில் உள்ள பெரியோர்களே, திரு சோ அவர்களின் ரசிகர்களே, குடும்பத்தினர்களே, துக்ளக் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இது ஒரு ஹிஸ்டாரிக் டேன்னு சொல்லணும். எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு புண்ணியமான காரியம். அழ வைக்கிறது ஈஸியாக அழ வைக்கலாம். அது அழுதுண்டே போகிறார், நம்மளையும் அழ வச்சுறார் கொஞ்சம். அழுதால் உடம்புக்கு கெடுதல், சிரித்தா உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் சிரிக்க வச்சு சிந்திக்கவும் வச்ச ஒரு பெரிய ஜீனியஸ் ஜோ. ஹாஸ்யங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ரசம். அந்த ரசத்துக்கு பல ஆயிரம் வருடங்களாக இந்தியாவில் ஒரு முக்கியத்துவம் இருந்து வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சரித்திரத்தில் எடுத்து பார்த்தால் பிரஹசனம் என்று ஒரு விதமான நாடகம். அந்த நாடகம் பொலிட்டிக்கல் சட்டையர். அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் எப்போவோ இருந்த விஷயத்தை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பொலிட்டிக்கல் சட்டையர் கொண்டு வந்தது, மேடையில் நிறுத்தினது திரு சோ அவர்கள். ஹி வாஸ் நாட் அ ஃப்ரிவிலஸ் காமெடியன். அவர் ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு ஆன்மீகவாதி. ஒரு ஆன்மீகவாதி, சீரியஸ் ஸ்காலராக இருக்கிறவர், சிரிக்கவும் வச்சு அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட ஆக்டிங் டேலண்ட்டும் இருந்து ஜனங்களுக்கு நல்லது பண்ண, அதுக்காகவே பிறந்த ஒரு ஜென்மம் திரு சோ அவர்கள். அவர் குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் சுமார் 60 ஆண்டுகள் தொடர்பு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 60 years. அதனால் சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் ஒன்றா பழகினவங்க. அவர் ரொம்ப இள வயசுலேயே நாடகங்கள்லாம் விவேகானந்தா காலேஜில் படிச்சுன்னு இருக்கும் பொழுதே போடுவார். பொம்பளை வேஷமும் போடுவார். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் கொலு, நவராத்திரி கொலு வச்சுருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் பலருக்கு தெரிந்திருக்கலாம், திரு ஆர் கிருஷ்ணசுவாமி அட்வொகேட், நாரதகான சபா செயலராக இருந்தவர். திரு கிருஷ்ணசுவாமி, திரு சோ, என்னுடைய 4 அண்ணன்மார்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தை போல அவ்வளவு கும்மாளம் அடிச்சுன்னு இருப்பாங்க வீட்டில்.
வள்ளி கல்யாணம் ஒரு டான்ஸ் ட்ராமா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். அந்த பட்சிகளை ஓட்டுற மாதிரி ஆலோலம் ஆலோலம் சோ சோ சோன்னு கத்தினோன்னு சோ கேந்து லானில் உட்காந்து பேசின்னு இருந்தவ உள்ளே ஓடி வருவார். கூப்பிட்டேலா அப்படின்னு கேட்டுண்டு அப்போலேருந்தே அந்த ஹாஸ்யம், ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இன் லைஃப். ஒரு முறை இந்த நவராத்திரி உற்சவத்துக்கு கொலுவுக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்த போது சோக்கும் கல்யாணம் ஆகலை, கிருஷ்ணசுவாமிக்கும் கல்யாணம் ஆகலை. கிருஷ்ணசாமி என்ன பண்ணார், சோக்கு பொம்பளை வேஷம் போட்டு நார்த் இந்தியன்கள் மாதிரி பஞ்சாபி ட்ரெஸ் போட்டு 2 வீலரில் உட்காத்தி வச்சுட்டு ரோட்டில் அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் அம்மாவை ஏமாத்துறதுக்கு இது ஒரு வேடிக்கை. சோ வந்து உட்காந்தாச்சு. அம்மாவுக்கு இது யாருமா புதுசாக இருக்குது இந்த பொண்ணு, லட்சணமாக இருக்காளே, நல்ல தீர்க்கமான கண்ணு, யார் இது? கிருஷ்ணசாமி சொல்கிறார், பட்டம்மா போன வாரம் நான் கல்யாணம் பண்ணின்னுட்டேன். அடப்பாவி, சொல்லாத எப்படி கல்யாணம் பண்ணிட்ட? இந்த பொண்ணு எங்கே பிடிச்ச? நான் டெல்லியில் கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா பஞ்சாபி ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா. அப்படியே இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. ஏம்மா ஒரு பாட்டு பாடேன், அவ்வளோதான். அது வரைக்கும் மௌனமாக இருந்துச்சோ. குரலை திறந்த உடனே அடச்சி திராப நீயா. இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அம்மாவை நன்னா ஏமாற்றி. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு லைஃப் பூரா ஒரு சந்தோஷமாக அனுபவித்த ஒரு பெரிய மனசு. ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு வெளியில் எழுதுகிறாரோ எழுதலையோ, ஆனால் அஃப்கோர்ஸ் ஆக்சிஜன் வச்சுட்டே தலையங்க எழுதின்னு இருந்ததை நான் பார்த்துருக்கேன், பார்த்து அழுதுருக்கேன். வேணுமா இது இப்படி உட்காந்து எழுதணுமா? அது இல்லை, இதுதான் என் உயிரே நான் எழுதுறது தான். பர் அந்த துக்ளக் அவருடைய உயிராக இருந்தது. அந்த அவர் ஒரு பெரிய ஹிந்து மத ஸ்காலர். இப்போவே நீங்கள் அவருடைய கீதையோடைய உபன்யாசம் கேட்டுருந்தேன். ஹிந்து மகா கடல், எங்கே பிராமணன். அந்த எங்கே பிராமணன் பிராமணர்களுக்கும் ஒரு பாடம், பிராமணம் அல்லாதவர்களுக்கும் இன்னொரு பாடம். அது ஒரு அபாரமான ஒரு ப்ரொடக்ஷன் ஜெயா டிவியில். கனடாவில் என்னுடைய பிரதர் சந்திரசேகர், ஏஷியன் டெலிவிஷன் நெட்வொர்க்குடைய பிரசிடெண்ட்டு, அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், ஜெயா டிவியில் இப்போது வியூவர்ஸ் 10 மடங்கு ஜாஸ்தி ஆகிருக்கிறது எங்கே பிராமணனால். இதை சோக்கு ஃபோன் பண்ணி கையோட சொல்லுன்னார். அதில் அதாவது சுகர் கோட்டட் டேப்லெட்டுன்னு சொல்லுவோமே, அதை போல் ஒரு நல்ல ஹாஸ்யத்தோட பல நல்ல விஷயங்களை நமக்கு சமூகத்துக்கு கொடுத்தவர். அவர் பொலிட்டிக்கலி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எழுதினாரோ அதுக்கு ஈக்குவலாக சோஷியலி இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ் எல்லாம் அவர் எழுதினார். இந்த அவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் அலையன்ஸ் நிறுவனத்தார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் எல்லாத்தையும் அச்சடிச்சிருக்கிறது ஒரு பெரிய சர்வீஸ். அதே போல் அவருடைய எல்லா நாடகங்களையும் ஸ்வாதி சாஃப்ட் சொல்யூஷன்ஸ் சுதாகர் அவர்கள் ரெக்கார்ட் செய்து இட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். இது ஒரு பெரிய சர்வீஸ். சோவுடைய பெயர் என்றைக்குமே நிலைத்திருக்கும். ஏனென்றால் அவருக்கு விரோதிகள் கிடையாது. யாரை பற்றி அகெயின்ஸ்டாக எழுதியிருந்தா கூட தப்பாக ஒரு வார்த்தை பர்சனலாக அட்டாக் பண்ண மாட்டார். கொள்கைக்கு தான் அவர் அட்டாக் பண்ணுவாரே தவிர, அந்த மாதிரி ஒரு உத்தமமான குணம் உடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், ரைட்டர், ஸ்காலர், லாயர், இப்படி ஒருத்தரை கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் பகவான் உடனே அழைச்சின்னு போயிட்டார் போல இருக்கு.
உங்களோட நானும் என்னுடைய கண்டலன்ஸ் அவர் குடும்பத்தாருக்கும் துக்ளக் நிறுவனத்தாருக்கும் அவருடைய விசிறிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். என்னை அழைத்ததற்கு நன்றி.